ஹாய் எவ்ரிவன். திமுக கூட்டணியில டிஎம்கே அலையன்ஸ்ல வைகோவின் மதிமுகவிற்கு 4 தொகுதிகளும், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மதிமுக 8 விருப்ப தொகுதிகளையும், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் 3 விருப்ப தொகுதிகளையும் அந்த பட்டியலையும் வழங்கி அதிலிருந்து சீட்டு ஒதுக்கும்படி திமுக கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில வைகோவோட மதிமுகவுக்கு மொத்தம் 4 சட்டசபை தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. இதுல 3 தொகுதிகள்ல திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலும், ஒரு தொகுதியில தனி சின்னத்திலும் மதிமுக போட்டியிட இருக்கு. கடந்த 2021 சட்டசபை தேர்தல்ல மதிமுக 6 தொகுதிகளை பெற்று உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டது. இதுல 4 தொகுதிகள்ல வெற்றி பெற்றது. இந்த நிலையில தான் இந்த முறை மதிமுகவுக்கு 2 தொகுதிகளை திமுக குறைத்து வெறும் 4 தொகுதிகளை மட்டுமே வழங்கி இருக்கு. இப்ப அதன்படி நீங்க மதிமுக சார்பில் தற்போது மதுரை தெற்கு, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி, கோவில்பட்டி, திருநெல்வேலி, பல்லடம், கிணத்துக்கடவு இந்த 9 தொகுதிகள்ல 4 இடங்களை ஒதுக்கும்படி திமுக கிட்ட ஒரு விருப்ப பட்டியலை வழங்கி இருக்காங்க. இதுல பல பேருக்கு ஆச்சரியத்தை, இந்த பட்டியலை பாக்குறப்ப பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த சட்டசபை தேர்தல்ல சாத்தூர், வாசுதேவநல்லூர், மதுரை தெற்கு, அரியலூர் இந்த 4 தொகுதிகள்ல மதிமுக வென்றது. ஆனா அதுல இப்ப கேட்டிருக்கிறது மதுரை தெற்கும் சாத்தூர் தொகுதிகளை மட்டுமே தான் மதிமுக கோரியிருக்காங்க. வாசுதேவநல்லூரும் அரியலூரும் அந்த 2 தொகுதிகளை கைவிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அரசியல் வட்டாரங்கள்ல இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதே போல திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு திமுக 2 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கு. கடந்த முறை 3 தொகுதிகள் ஒதுக்கினாங்க. ஆனா எந்த தொகுதியிலும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் வெற்றி பெறவில்லை. சோ இந்த முறை வந்துட்டு 1 குறைச்சிட்டு 2 வழங்கி இருக்காங்க. இந்த நிலையில இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வந்துட்டு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் இந்த 3 தொகுதிகளின் பட்டியலை வழங்கி அதுல இருந்து 2 இடங்களை கேட்டிருக்காங்க. இந்த 3 தொகுதிகளிலும் இஸ்லாமியர்களின் வாக்குகள் அதிகம் இருக்கு. இதனாலதான் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் இந்த கட்சி வந்துட்டு இந்த தொகுதிகளை திமுக கிட்ட விருப்பமா கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கப்படுது. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் வரும், நாமளும் பேசலாம். தேங்க்யூ.